ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விவோ தரப்புலேருந்து விவோ V29eன்ற ஒரு ஃபோனை இந்தியாவில் வர ஆகஸ்ட் 28ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி பேசுறதுக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெய்லியுமே நைட்டு 10 மணிக்கு மேலே லைவ்லாம் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராவது லைவில் வந்து உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியுமே 10 மணிக்கு மேலே லைவ் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சேனலை பற்றியும் பார்த்தலாம். ஸோ சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா அல்டி த கேமர். இந்த சேனலில் நிறைய கேமிங் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. அவர் சேனலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேமிங் ஏதாவது விளையாடணும் அப்படின்னா அவருடைய சேனலுக்கு போய் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அவர் உங்களுக்காக வாங்கி அதை ப்ளே பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு. உங்கள் சேனல்லையும் நம்மளுடைய சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணி உங்களோட லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுடைய சேனலையும் நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விவோ V29eன்ற மொபைல் வந்து ஆகஸ்ட் 28 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D கர்வ்டு டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. 6.78 இன்ச்சில் வந்து ஒரு சூப்பரான டிஸ்பிளே, கர்வ்டு டிஸ்பிளே வந்து வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல்மி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேலாம் ஒரு 25,000 ரேஞ்சுக்கே வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபினிக்ஸ் சொல்லவே வேணாம், 20,000 உங்களுக்கு கர்வ்டு டிஸ்பிளேலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் விவோவும் பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளேலாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொண்டு வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ டிஸ்பிளே மட்டும் இல்லை, இதோடைய கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ கேமரா 64 மெகா பிக்சல் பேக் கேமரா கொடுக்குறாங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. ஸோ இதில் என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? பேக் கேமராவில் இல்லை, ஃப்ரண்ட் கேமரா தான் பார்த்தீங்கன்னா பெரிய சுவாரஸ்யமே இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கிட்ட உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா இருக்குன்னு சொல்கிறாங்க. 50 மெகா பிக்சல்ன்றது வந்து இது வரைக்கும் எந்த மொபைலும் கொடுத்து பார்த்தது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு மொபைல் உங்களுக்கு தெரிஞ்சுதான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 32 மெகா பிக்சல் கிட்ட தான் ஃப்ரண்ட் கேமரா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். 50 மெகா பிக்சல்ன்றது இதுதான் முதல் மொபைல் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, ஸோ நம்மள மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் ஏதாவது ரெடி பண்ணி போடுறவங்க இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரண்ட் கேமரா தான் பேசுவாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நான்லாம் ஃப்ரண்ட் கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். பட் 50 மெகா பிக்சல் கேமரா வரும்போது ஃப்ரண்ட் கேமரா வந்து ரொம்பவே கிளாரிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ஃபோனை வந்து நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃப்ரண்ட் கேமராலாம் இந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்தாங்கன்னா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ப்ராசஸரும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 400 சீரீஸில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸரோட பேர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 480ன்ற ஒரு SoC 5G SoC தான் இது. இதுக்கு முன்னாடி ஸ்னாப்ட்ராகன் 400 Gen 2ன்ற ப்ராசஸ் தான் நம்ம பார்த்தோம். இந்த ரெட்மி 12 வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா இந்த 400 சீரீஸில் இந்த 480ன்றது வந்து இப்போ லான்ச் ஆக போகுது. ஏன் இந்த 400 சீரீஸ் அப்படின்னாவே நம்ம வந்து அதை ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 5G ஃபோனு தான் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 480ன்றது ஒரு பவர்ஃபுல்லான சிப்புன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி அந்த ஸ்னாப்ட்ராகன் 400 பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்மி 12 ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு இப்போ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தது தான் சொல்ல முடியும். அதே வகையில் இந்த ஸ்னாப்ட்ராகன் 480 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 778 கிட்ட உங்களுக்கு ப்ராசஸிங் பவர் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 வரைக்கும் இவங்க ப்ரைஸிங் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசஸர் மாதிரி தான் இது தெரியுது. ஸோ பார்க்கலாம், அதோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெளியாகிட்டு இது கேமிங்லாம் விளையாடி பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஸோ ப்ராசஸர் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசான ப்ராசஸர், நல்ல ப்ராசஸரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து ஒரு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கர்வ்டு டிஸ்பிளே, லேட்டஸ்ட் டிஸ்பிளே வந்துடுது. ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ரேம் தான் இருக்குது, 8GB கிட்ட. ஆனால் இன்டர்னல் மெமரி தான் வந்து ஒரு 128, 256 2 இன்டர்னல் மெமரி வேரியன்ட் வருது. ஸோ பேட்டரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் கிட்ட கொடுக்குறாங்க. 4600 இருந்தது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் 80 வாட் சார்ஜர் வந்து கொடுத்து இதை சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிஷம், ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். அந்த சார்ஜிங் கணக்குக்காக கூட சில பிராண்டெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பேட்டரியோட கெப்பாசிட்டியும் குறைக்கிறதுலாம் உண்டு. ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நைட்டு 10 மணிக்கு மேலே லைவ் இருக்குது, யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.